தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எனது அனைத்து பிரமுகர்களுக்கும் எனது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் எங்களுடைய சக சகோதரர்கள் அனைவரையும் அத்தோடு இந்த தனித்தமிழ்த்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம் உருவாவதற்கு காரணமாக அமைந்த எங்களது காரணகர்த்தாவாக இப்போது இங்கு ஆண்டி அவர்களை நான் இதில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலும் நான் சந்தோஷப்படுகின்றேன். கடந்த 2 வருடங்களாக ஒரு வெற்றிகரமாக இந்த தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் எங்கள் பெண்களை அவர்களை வலுவூட்டும் நிகழ்வாக, அவர்களை மேலும் அவர்களின் வாழ்க்கையை வலுப்படுத்தும் நிகழ்வாக பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது யோகாவில் ஆரம்பித்து அவர்களது வைத்திய ஆலோசனைகள் மற்றும் கணனி சம்பந்தமான சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான பல நிகழ்வுகள், அவர்களது பைனான்சியல் அவர்கள் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான பல நிகழ்வுகள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும், பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமான பல விழிப்புணர்வு நிகழ்வுகளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த கம்யூனிட்டி சென்டரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது அனைத்து பெண்களும், எங்களுடைய தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து பெண்களும் பல்வேறு வகையான பயன்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கூறுவதில் நான் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். நானும் சுல்வா ஆண்டியுடன் தமிழ் தனித்துவ பெண்கள் ஒன்றியத்தின் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகவென்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பிரமுகராக எமது வீட்டிற்கும் திருமதி கலாநிதி கௌரி சமரன் அவர்களை எமது தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்தின் சார்பாக திருமதி ராதா, திருமதி ரேணுகா அவர்கள் இணைந்து இந்த வரவேற்பினை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என்று கூடியிருப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று நமது சிறப்பு விருந்தினராக வந்த கனடாவிலிருந்து வந்த இசைபாமணி கௌரி சம்பந்தனை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி. எல்லோரையும் எழுதி நின்று பாருங்கள். வாழிய வாழியவே வாழுமளந்த அனைத்து மலர்
தன்மொழி வாழியவே கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழியே சூழலி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குக வையகமே தொல்லை வீரை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமணந்த அனைத்து அறிந்திடும் வளர்மொழி வாழியவே வல்மொழி வாழியவே எங்கள் தமிழ் மொழி வாழியவே. குடிமக்களாகியவர்களுக்கு நமது நன்றிகள். எமது நாட்டில் மண்ணுக்காக உயிர்நீத்த மக்களுக்காக ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்துவோம். எங்கள் கலாச்சாரப்படி மாலை சூடி வரவேற்கின்றோம். எங்களை நம்பித்தான் வந்திருக்கார். விமர்சனத்தவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்பித்தான் வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு முழு ஆதரவையும் கொடுக்கிறோம். இந்த அணிவித்த அழகான மலர் மாலையை கூட செய்தவர் எங்களுடைய சோபிதா தான் இந்த மலர் மாலையை செய்திருக்கிறார். அவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த ஒளி வாங்கியை திருமதி ரேணுகா அவர்களிடம் ஒப்படைத்து நான் விடைபெறுகின்றேன். நன்றி. முதலே சந்திராக்காந்து தெரியும். அவன் இந்த பக்கத்தால வடகிந்து கேர்ள்ஸ் காலேஜுக்கு பள்ளிக்கூடம் போடுவா. நாங்கள் இந்த பக்கத்தால போறது யூனிஃபார்ம் எல்லாம் சொந்தக்காரங்க அம்மாவுக்கு மச்சாளுக்கு போகும் இப்படி சந்திரான். அப்ப சந்திரா பள்ளிக்கூடம் போகல திருவஞ்சி அவன்கிட்ட அவவும் அங்கேயே போறோம் வடகிந்து பள்ளிக்கூடத்துக்கு. நாங்கள் இந்த பக்கம் போடுவோம். இப்படின்னா சொந்தக்காரனாலும் சின்ன வயதுல கரைக்க மாட்டோம். சும்மா போட வாழ சிரிக்கிற அம்மாவை தான் கரைச்சு கொடுக்குற அம்மா. அப்படி இருக்கிறதுல அத சந்திரா பாடசாலை படித்து சங்கீதம் படித்து அவர் சந்திரன் என்ற ஒரு சொந்தக்காரர் இங்க முன்னாடி இருக்கிறார் நாகராஜாக்கள் அவருக்கு பிரதரை நினைப்பாங்க. அது அண்ணன் சாதனம் கொடுத்த பார்க்க கொடுத்தவங்க நான் பார்த்துதான் சீனம் இப்ப என்னன்னா வாயில் கொடுத்தா வேண்டிக்கிறாங்க. அடுத்ததாக அப்ப அவர் ஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன். அவர் ஃப்ரெண்ட் தகப்படையார்கள் கொடுக்கிறோடைய கொடுங்கில் பிறந்திருக்கிறார். தகப்படையார் என்ற தொழிலோ அங்கதான் இருப்பிடம் பிறப்பினோம் அப்படி இருக்கிறேன். அப்ப அவர் ஆரம்ப கல்வியை கிளிநொச்சி மத்திய மாவட்டத்தை படிச்சிருக்கிறார். அங்க வேலை செய்திருக்கிறார். எங்கட ஐயா வீட்டான பேசிய எங்களோட வீட்டில ஒருத்தரும் ஒரு இடத்துல படிச்சிருக்கணும். கண்டிப்பா குடும்பத்தில் உயர்நிலை கல்வியை கருத்துத்துறை உயர்தர பாடசாலை படித்தேன். அதுக்கு அங்கதான் நான் மேற்பாவும் படித்தேன். மற்றது அவர் அதற்கு பிறகு சங்கீத பட்டதார் முன்கலை சங்கீதம் இணைகள் வயலின் என்பதை வட இலங்கை சங்கீத சபை ஆசிரியர் தரம் படித்திருக்கிறார். இந்த ராமநாதன் பள்ளி அப்படி மியூசிக் படித்திருக்கார். எங்களுக்கு இந்த மியூசிக் மேத்ஸ் வந்து எனக்கு பேராது. ஆனா இந்த குடும்ப அமைப்புகளுக்கு மேத்ஸ் நல்லா ஓடும். இதற்கு குடும்பத்துல தகப்பன் வழி மேத்ஸும் என்னவோ தெரியாத சங்கீதத்தில் இந்த வித்துவானாக இருக்கிறார். சரி சொன்னா அவர் கல்யாணி உண்மையா அவர் கல்யாணி பட்டமே கொடுக்கலாம். கனடாவில யூனிவர்சிட்டி போய் இது பண்ண புத்தகங்களை வெளியிட்டு இப்படி பப்ளிகேஷன்ஸ் செய்தா கட்டாயம் பிஎஸ்டி கொடுக்கலாம். யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்குது. இப்படிதான் இது ஆசிரியர் கொடுக்குறேன். அது மேத்ஸ் அப்ப உயர்தர கல்வியையும் சங்கீதத்தையும் அதற்கு பிறகு ஜெட்ஸா கேம்பஸ் அது வந்து ராமநாதபுரத்தோட இணைந்து அதோட சேர்த்து அவர் அங்கே சங்கீத மாமணி இசைக்கலை மாமணி என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார். அப்ப அதை
பிறகு டிப்ளோமா இன் எஜுகேஷன். அவர் என்னென்னா பாடங்களை படிப்பிக்க தோணினபடியா இந்த டிப்ளோமா சொல்லி டிப்ளோமா இன் எஜுகேஷன். அடுத்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டிங், கனேடியன் சென்டினியல் காலேஜில் போய் சேர்ந்தார். அவர் 2009 திருமணமாகி இவரின் கனடா வாழ்க்கை 2002 ஆரம்பித்தார். 2002 அவர் கனடாவுக்கு போய் இருந்து வந்திருக்கிறார். இப்பதான் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த அந்த புத்தகங்களை வெளியிட்டு இங்கே கதைப்பாமை எல்லாரும் சொந்தக்காரங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்திருக்கிறார். சங்கீத பிரகமேல போட்டதுன்னா வாழ்பாடு செய்யலும், வாழ்பாடு, வீணை, வயலின், வில்லுப்பாடு, ஜனதரம்பா. நீங்கள் இந்த ரேடியோ ஏஜிபிசி ரேடியோ ஒன்றாக்கிட்டா அதில் அந்த ஜனதரங்கத்தை பற்றி விளம்பரப்படுத்துங்களா? வாய்ப்பாடு பாடுவா, வீணை, வயலின். பின்னணி கருவிகள் இல்லாதபடியா அவ சும்மா வாயால பாடினா கருவிகளோட பாடத்துல அது கூட சிறப்பாக இருக்கிறார். HDR கோர்ஸ், இங்கிலீஷ் கோர்ஸ், சைல்ட் கோர்ஸ் என்று அவர்கள் அண்மை வந்தவர்கள். அவர்கள் அண்மை இந்த நாட்டுக்கு இடம்பெயர்ந்தவர்கள். அவர்கள் நடப்பார்கள். இங்கேயும் எல்லாஸ் பேர் இருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம். இங்குள்ள மரியாதைக்குரிய என்னுடைய மரியாதைக்கு வைத்த விளக்கங்கள். கௌரி சம்பந்தமான செய்திகளை ராதாக்கா விளக்கமாக கூறுகிறார்கள். கௌரி எழுதிய இசைப்புகளை 1-2 பகுதிகளை வாசித்து சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு புத்தகமும் 600 பக்கங்களை கொண்டது. ஆகவே 1200 பக்கங்கள் ஏதோ வளர்த்து முடித்தேன். கௌரி இந்த புத்தகங்களுக்கு கருத்துரை வழங்குமாறு வழித்துள்ளார். சங்கீதத்தை அட்டுவேறு ஆடிவேறாக பகுத்து பிரித்து தொகுத்து எழுதப்பட்ட புத்தகங்கள். சங்கீதம் சம்பந்தமான ஒரு புத்தகத்திற்கு கருத்துரை வழங்க உனக்கு என்ன தகுதி உண்டு என்று நீங்கள் நினைக்கலாம். நியாயமானது கூட. என்னுடைய தகுதிகள் என்றால் நான் கலை ரசிப்பேன். அது வாய்ப்பாட்டோ, நடனமோ, ஓவியமோ, கவிதையோ, சமையலோ ரசிக்கிறேன். அதை விட சந்தோஷ் நாராயணன் போன்ற போஸ்ட் மாடர்ன், அதாவது நவீனத்துக்கு பின்பற்ற இசைகளையும் கூட ரசிக்கிறேன். அதை விட நான் வாசிப்பை விரும்புகின்றவன். எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமோ, ராமாயணமோ அல்லது விஞ்ஞானமோ, எந்த புத்தகமா இருந்தாலும் வாசிப்பேன். எனக்குள்ள தகுதிகள் அந்த 2 மட்டும்தான். ஒரு சங்கீத விற்பனரோ அல்லது ஒரு சங்கீத ஆசிரியரோ கருத்துரை வழங்கியிருப்பின் சிறப்பாக அமைந்திருக்கும். கௌரி கனடாவில் பாடுகின்ற ஒரு புலம்பெயர் தமிழர் அவருடைய புத்தகங்களை வாசிப்பதற்கு இங்குள்ள கலை மாமன்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எனவே கிடைத்தது நான் மட்டும்தான். யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள், ஆலை இல்லாதவர்களுக்கு இடுப்பு பூச்சக்கரை என்று. நான் இடுப்பை பூச்சக்கரை அணிந்திருக்கிறேன். கர்நாடக சங்கீதத்தை ஒரு கற்கை நெறியாக படிப்பவர்களை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். பல நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை படித்து தொகுத்து எழுதியுள்ள வாய்ப்பாட்டு முதல் இசைக்கருவிகள் வரை அவற்றின் தோற்றம், பரிமாண வளர்ச்சி, அவற்றின் வேறுபாடுகள் என பலவற்றை அலசி ஆராய்கின்றார். அந்த வித மறு கலாச்சார இசையை இசையுடன் இந்துஸ்தானி, சிங்களம், நேரத்தைய இசைகளை எல்லாம் எங்கள் இதனுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். வாசிப்பது நன்கு.
என்ன புத்தகமாக இருந்தாலும் ஒரு முறை வாசித்து பார்க்கிறது நல்லது. உதாரணமாக என் சங்கீத அறிவில் நான் நேற்று கரியாடி ராகத்தான் மிகவும் எளிமையான ராகம். எல்லோரும் கற்கின்ற பொழுது முதலாவதாக படிக்கின்ற ராகம் கரியாடி ராகம் நினைத்திருந்தேன். என்றால் எல்லாரும் பேசுகின்ற ராகம் அது. நான் நினைத்தேன் கரியாடி ராகம் தான் தெலுங்கோட ராகம். இந்த புத்தகம் படிக்காதான் தெரியும் அது பிள்ளை, அது கல்யாண ராகம் அல்ல, மாயமாடம் அவருடைய ராகம். எனவே வாசிப்பது நன்று. அது தவிர அவருடைய புத்தகத்தில் தமிழ் இசை உலகில் சரித்திரத்தில் எழுதியிருந்தார். என்னுடைய இசை எப்படி பாராட்டில் ஆரம்பித்து எப்படி ஒரு சங்கீதமாக ஆரம்பித்தது, அந்த இசையிலிருந்து எவ்வளவு களவாடப்பட்டவை, நாம் இழந்தவை என பல விடயங்களை சங்கீத பாடத்தை தவிர சங்கீதத்தை கருத்துரைகளையும் எழுதுகிறேன். உதாரணமாக நான் மிகவும் கவர்ந்தது பறை மேளம். யாழ்ப்பாணத்தில் பறை மேளம் என்றால் எங்களுக்கு எல்லாரும் தெரிந்தது சென்ற வீட்டில் அடிக்கிற மேளம் அல்லது கோவில் கோயில்களில் அடிக்கிற மேளம். ஆனால் இதை வாசித்த பொழுதுதான் இருந்தது பறை மேளத்தில் 32 மெட்டுகள் இருந்ததாகவும் 35 தமிழ் பறை மெட்டுகள் இருந்ததாகவும் 33 தமிழ் பறை மெட்டுகள் வழக்கடைந்து போய் கடைசி 2 அமங்கல வெட்டுகள் மாத்திரம் எங்களுடைய வழக்கத்தில் உள்ளதாக எழுதியிருக்கிறது. அதுக்கு ஆதாரமாக யாழ்ப்பாணத்து வலுவமாலை புத்தகத்தை கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகவும் அதிசயமான ஒரு தகவல் நான் கேட்டுக்கொண்டேன். மற்றது தமிழிசை மும்மூர்த்திகளான கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதிய 5 ராகங்கள் கொண்ட பஞ்சரத்தினம் என்ற நூலை தியாகராஜர் தியாக பிரம்மம் என்று எல்லாரும் போற்றப்படும் இந்திய பாடகர் உண்மையில் எழுதியிருக்கார் என்றால் அந்த தமிழ் பஞ்சரத்தினத்தை பிரதி பண்ணி தெலுங்கில் மொழிபெயர்த்து பாடி பாடியிருக்கிறார். நாம் இழந்தவரை, நாம் எங்களிருந்து களவாடம் பெற்றவை பல விடயங்களை அவர்களுக்கு அலசி ஆராய்ந்துள்ள. ஆனால் அந்த கோபாலகிருஷ்ண பாரதியாரை தியாகராஜரை பற்றி அறிந்த அளவுக்கு தமிழ்நாட்டோ இலங்கையிலேயோ தமிழ் அமைப்பாளரான கோபாலகிருஷ்ண பாரதியாரை ஒரு பார்த்திருக்க. இப்பொழுதும் இந்தியாவில் தியாகராஜருக்கு உற்சவம் நடக்கும். ஆனால் கோபாலகிருஷ்ண பாரதியாரை பற்றி பேசுவாரே கிடையாது. ஆனால் அவர்கள் வந்தரார் சரிதம் மட்டும் இன்னும் மக்களிடையே பிரபலமாக உள்ளது. எனவே இப்ப நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் இந்த புத்தகங்கள் நான் பெற்றவை, நாராயணன் கொண்டு செல்லவில்லை. எனவே தினமும் கேட்கிறோம். எனவே வாசித்தல் நன்று, வாசித்தல். ஒரு புத்தகத்தை எழுதி விடுவது என்பது இலகுமான விடயம் அல்ல. அது 1200 பக்கங்கள் எட்டு பக்கங்கள் எழுதுகின்றது. நானும் ஒரு புத்தகத்தை எழுதி விடுவித்தவன். எனக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கடினமான விஷயம் அது என்று. அதை எழுதி அதை தொகுத்து அவற்றை எல்லாம் வரிசைப்படுத்தி அதில் உள்ள எழுத்து பிள்ளைகளை திருத்தி அதை என்னுடைய முயற்சி கிட்டத்தட்ட இந்த புத்தகம் எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் சென்றுள்ளது. புத்தகம் எழுதுவது என்பது தான் பெற்ற அறிவை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வது. அந்த பெரிய மனப்பான்மை, அந்த தாராள மனப்பான்மை எல்லாருக்கும் வராது. ஒரு சிலருக்கு மாத்திரம் வரும். கௌரி சம்பந்தனுக்கு இந்த தான் பெற்ற அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவருடைய மரபணுக்களில் உள்ளது. இதனுடைய யாழ்ப்பாண தமிழ் சொன்னால் அவருடைய ரத்தத்தில் ஊறுகின்றது. இதன் காரணம் இவருடைய தந்தை வழி பேரன் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை இலங்கை வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர்.
ஆஸ்ட்ரோனமிக்கல் ரிசர்ச் உலகளவில் ஒரு வானிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றியவர். அதிசயமான தகவல் என்னவென்றால் 1932ஆம் ஆண்டு கல்வித்துறையில் காட்டி கல்லூரியில் இல்லை, வேலாயுதம் மத்திய மாவட்டத்தில் படித்து புலவர் பரிசில் பெற்று இங்கிலாந்து போய் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டில் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார். 1932ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கல்துறை என்பது நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். அவருடைய அம்மா பிறந்த கர்ப்பம், குழந்தைகள் எல்லாம் வீட்டில் சமையலறை பிறந்த காலம். அந்த காலத்தில் ஒரு தும்புளையில் பிறந்த ஒரு மனிதர் வேலாயுதம் பள்ளியில் படித்து பெற்று ஆக்ஸ்போர்ட் போய் விஞ்ஞான பட்டதாரியாக வாழ்வது என்பது ஒரு இலகுமான காரியம். அதன் தவிர அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பொறியியல் கலைத்துறையில் MA கேண்டர் பட்டம் பெற்றவர். அது ஒரு கௌரவ பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பின் அவர் அந்த கல்வியை கற்று வந்த பின் பொருளவில் பணியாற்றிய பின் பொருட்டோ பலருக்கு கண்ட பேராசிரியராக பணியாற்றியவர். முக்கியமான தகவல் கோக்கிபில் உள்ள டெக்னிக்கல் காலேஜ் ஜப்னாவை இவர்தான் ஆரம்பித்தார். நாங்கள் எல்லோரும் பெருமள வேண்டிய விடயம் என்னவென்றால் உண்மையில் பிறந்த கிருஷ்ண பிள்ளை என்றால் இப்போது சொன்னால் கிருஷ்ண பிள்ளை அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமஸ்கிருதமோ அல்லது ஆங்கிலமோ கலக்காத பொண்ணு குட்டி சின்ன குட்டி அப்படியான பேர் வந்த காலத்தில் கிருஷ்ண இஷ் ஜ போன்ற பேர்களை யாழ்ப்பாண பேர்கள் காண மாட்டீர்கள். கிருஷ்ண பிள்ளை என்பது அந்த காலத்தில் கிருஷ்ண பிள்ளை என்றால் சொல்கிறார்கள். ஆனால் அவர் பொழுதும் கிருஷ்ண பிள்ளை காலமானார். அவர் முதலாக கொக்குவில் டிக்லர் காலேஜ் ஆரம்பித்தவர் அவர். அதை தவிர அந்த கல்லூரியிலேயே 3 வருடங்கள் தலைமை அதிபராக வேலை பார்த்திருக்கிறார். தான் பெற்ற கல்வியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவருடைய இடத்தில் ஒளியிருக்கிறது. இந்த ஒரு பெரிய தொழில்நுட்பத்தையும் மனிதாபமானத்தையும் இணைக்கின்ற ஒரு முயற்சி. இவருடைய தந்தை வழி பேரன் கிருஷ்ண பிள்ளையும் புத்தகம் எழுதியுள்ள calculus textbook for AL and university students, காப்பூத்த உயர்தர மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கால்குலஸ் புத்தகம் எழுதியுள்ளேன். கால்குலஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் எல்லாரும் படித்தவர்கள். அந்த மிகவும் நான் ஒரு உயிரியல் விஞ்ஞான பார்த்ததாரி பெரிதாக கால்குலஸ் பற்றி தெரியாது. அந்த புத்தகத்தின் பிறவி இப்பொழுதும் மொரட்டுவ யூனிவர்சிட்டியில் இருப்பதாகவும் அதனுடைய போட்டோவையாவது எடுத்து போனோம் மட்டும் கலந்து சம்பந்தம் நிபுணர் முயற்சி செய்கிறார். இன்னும் வெற்றி அளிக்கவில்லை. அதுதான் 1946 வேர்ல்ட் சயின்ஸ் அசோசியேஷனில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை. இப்பொழுது தேடி பார்த்தால் கூகுள்ல காணவில்லை. இப்போ வேர்ல்டு சயின்ஸ் அசோசியேஷன் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒன்றுதான் இருந்திருக்கிறது. அதில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதில் 2 கட்டுரைகளை எனக்கு வாசிக்கூடிய நன்மை கிடைத்தது. 1946 ஒரு கட்டுரை எழுதியுள்ள சோலார் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் காஸ்மிக் ரேஸ். 1947
Note on the barometric coefficient of cosmetic ray intensity. என்னுடைய அளவான அறிவை கொண்டு எனக்கு விளங்கியது என்னவென்றால் 1940 நடுப்பகுதிகளில் சூரிய நிலப்பரப்பு தொடர்புகள் பற்றி அறிவு ஆரம்பித்த காலகட்டம். செயற்கோள் தரவுகள் முன்காலத்தில் நடந்த ஆய்வு, நிலத்தடி மற்றும் பலூன் பிரச்சனைகள் அடிப்படையில் அந்த ஆய்வுகள் அமைந்திருந்தன. தற்காலத்தில் போல் செயற்கை கணனிகளோ அல்லது சேட்டலைட்டோ இருக்கவில்லை. அடிப்படை அறிவுகளை வைத்துக் கொண்டு அந்த கட்டுரையில் எழுதியுள்ள இந்த மாதிரியான ஆய்வுகள் இன்று உள்ள விண்வெளி வானிலை முன்னறிவிப்பு, ஸ்பேஸ் வெதர் ஃபோர்காஸ்டிங் மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு கோட்பாடு, காஸ்மிக் ரே மாடுலேஷன் தியரி ஆகியவற்றின் அடித்தளமாக அமைந்தன. இது அந்த சோலார் எனர்ஜி பற்றி மக்கள் அறிய தொடங்கிய காலத்து கட்டுரை. அந்த கட்டுரையிலே வாசிக்கின்ற அது 1920 மில்லிகன் என்ற ஒரு விஞ்ஞானி மேற்கொண்ட காஸ்மிக் தொலைக்காட்சி ஆய்வுகளுக்கும் 1950க்கும் 60க்கும் இடையிலே விண்வெளி கால ஆராய்ச்சிகளுக்கும் இடையிலான ஒரு அறிவியல் பாலம் போல தெரிகின்றது. என்னுடைய அறிவு கட்டிய வரையில் நான் எழுதியுள்ள அந்த சமன்பாடுகள் விவரங்களும் எனக்கு புரியவில்லை. நான் ஒரு உயிரியல் பட்டதாரி, எனக்கு கணிதம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கட்டுரை ஒரு கால பயணம் போல, செயற்கைக்கோள்கள் கணனிகள் இல்லாத விதத்தில் மனிதன் வானத்தை புரிந்து கொண்டிருக்கின்ற சாட்சியம். இவ்வளவையும் சொன்னால் இவ்வளவு பெரிய ஒரு அறிவுசார் மனிதர் தன்னுடைய அறிவை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு பரந்த நோக்கம் அவரிடம் இருந்திருக்கிறது. அவர் இழப்பாடிய பின்பும் கட்டுரையில் மாணவர்களுக்கு கணிதம் கற்பித்தார். அதே குணம் இவருக்கு இருக்கிறது. அவர் கணிதத்தில் திறமசாலி, பொய்யல் துறை திறமசாலி. தன்னுடைய தான் பெற்ற அறிவை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டார்கள். கௌரி சம்பந்தன் சங்க துறையிலே இசைக்கருவிகளிலே மிகவும் திறமை வாய்ந்தவர். தன்னுடைய அனுபவம், தன்னுடைய அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இது ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை, இது எல்லாருக்கும் வராது. இந்த புத்தகம் இசையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல புத்தகம், அல்ல என்ன போன்ற எதையும் வாசிப்பவர்களுக்கும் நல்ல ஒரு புத்தகம். ஆனால் இசையை ஒரு பாடமாக எடுத்து கற்கை நெறியாக எடுத்து படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறந்த புத்தகமாக அமையும் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தின் விலை கொஞ்சம் கூட தான். 1100 பக்கங்கள், ஒவ்வொரு புத்தகமும் $100. ஒரு புத்தகம் மட்டும் $100. ஆனால் அந்த $100 100 ஒரு சீலை வாங்கலாமா? அல்லது 3 பேர் போய் சாப்பிட்டால் $100. 3 பேருக்கு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா வேற $100. $100 புத்தகம் வாங்குறதா நீங்க கெட்டு போறது இல்லை, உங்களை பொறுத்தது. ஆர்வம் உள்ளவர்கள் amazon.com போய் சர்ச் என்ஜின்ல மிஸ்ஸஸ் ஸ்பேஸ் GOWRI என்று டைப் பண்ணீங்க. 2வது புத்தகம் அவ்வளவு தரும். இது படம் வாங்கலாம். இபுக்கும் உள்ளது. மிகவும் பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். உறுதியாக கூறுகிறேன். என்னுடைய சித்தறிவு கெட்டியமத்தில் என்னுடைய சங்கீத அறிவையும் விஞ்ஞான அறிவையும் வைத்து ஒரு சிற்றுரை வாங்கியுள்ளேன்.
சிறப்பு விருந்தினர் அவர்களின் அனைவருக்கும் என்னை இவ்வுலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையரான சந்திரா இவருக்கும் எனது முதல் கல்வி வணக்கம். அடுத்த வணக்கம் அறிவித்த கதவை சொல்லுவாங்க. அவர் தான் என்ன சிரிக்கிறவர். நான் சொல்லுவேன், ஒரு கிராமம் படிக்கணும்னு சொன்னா பிள்ளைய கட்டாயமா படிச்சுக்கணும். 10 மணிக்கு சொல்லுவேன், கடமை பாடி நீ தொடர்ந்து படிச்சு கொண்டே இவன் விட்டுடாத, தொடர்ந்து பாடி. நான் சொல்றதான் இந்த கேரளா வந்து மனுஷன் ரொம்ப கட்டால விடையில படி படிக்கல அது ஒரு படம். அப்ப நான் இருக்கிறேன் அந்த தொடர்ச்சி அதுதான் வந்து பிளஸிங் சொல்லி கொண்டிருக்கேன். அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க முன்னுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்காத பின்னுக்கு கடைசியில் யார் இருக்கணும் அதையில மட்டும்தான் உங்க குறிக்கோள். அந்த பிள்ளை பாஸ் பண்ணிக்கலையேன்னு சொன்னா உண்ட டீச்சிங் மெத்தட் பிள்ளை. ஸோ டீச்சிங் மெத்தடை மாத்து. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எப்பவுமே ஃபர்ஸ்ட் அறிவினம் அதை பற்றி நீ கவலையே படுத்ததில்லை. நான் என்னுடைய கிளாஸ் டைம்ல அந்த அனிமா எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளை ஒழுங்கி நிற்கும், நான் போறேன். அது எனக்கு உண்மையா நிகழ்ச்சியிலே வந்த ஒரு அனுபவத்தால பிரச்சனை இருக்குது. என்ன அந்த ஆளை மட்டும் கூப்பிடுறது, ஏன் எங்களை எல்லாம் கூப்பிடுறது இல்லையோ இல்ல விழா சொல்ல மாட்டேன். ஏன் ஒரு ஆளை மட்டும்தான் போய் எடுத்துட்டு வரா அப்படின்னு அங்க இங்க அந்த கேர்ளை தவிர ஒருத்தரையும் என்ன ஒருத்தருக்கும் இது இல்லையா வெளிநாட்டுல பாருங்க. அதுக்கண்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்களே என்ன சர்டிபிகேட். நம்ம சும்மா யாருக்கு யாவது சொல்றோம் பின்னுக்கு யாரு எனக்கு தெரியாது. 2 பேரை குடி கொண்டு போயிருப்பா தெரியாது, 3 ஆள் குடி கொண்டு போ. அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு தன்னம் தெரியல. அது வச்சு இருந்தாங்க நாங்க இருந்தா போனாலே ஒழிய சொல்லக்கூடாதான். ஆனா உண்மையா அதுதான். அடுத்ததாக மாதாபிதா குரு தெய்வம் என்ற வரிசையில என்னுடைய சூரியக்கா, அவர் எங்க ஊர்ல பெரிய ஹீரோ. அவ தெரியாத ஊர்ல ஒருத்தர் உங்கள்கிட்ட படிக்காம போகலாது ஏதாவது ஒரு விஷயத்துல, அதாவது நர்சரி அல்லது டியூஷன் அல்லது மியூசிக். எனக்கு இவ எப்பவுமே என்னுடைய அதாவது கடைசி அவக்கு இல்லாம போயிட்டுது. தொண்டை பிரச்சனை ஒருத்தருக்கும் படிப்பிக்க இல்லாம போயிட்டுது. மண்டத்துல அவ படிப்பிச்சவா, நல்ல டேலண்டான லேடி. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவ வீட்டுல வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியாத எனக்கு சொல்லித்தாங்க. 5க்கு அவனோட வீட்டை 4 மணிக்கே போயிடுவேன். இப்பவும் அவங்கள்ட்ட சொல்றது வாணியாவுக்கு நான் தான் உடுப்புறேன் நான் கூட எல்லாரையும் பண்ணு. ஏன்னா நாங்க பாடிக்கொண்டு அப்படின்னு சத்தம் கேட்கும் நைட் எல்லாருக்கும் இதுதான். ஆனா அவ கிளாஸ் எடுத்து வந்தவன். அவன் முதல் ஸ்டூடெண்ட் நான் தான் டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அவதான் அதுக்கு அவதான் வந்து எனக்கு சொன்னவங்க பேர் வந்திருக்கு ஓடி போய் எடுத்து போட்டு வந்து என்னட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் நீ வங்காளத்துக்கு போகணும்னு கிடைச்சேன்னு சொன்னாங்க. பிரசத்துக்கு தான் கிடைச்சது. ஸோ ஆனால் நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்ச டைமில் அவள் வந்துட்டா. 2010 சம்திங் ஏதோ. நல்ல மனசு, எல்லாருக்கும் விருப்பம். அவன் டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு வந்து கிடைச்சது. உண்மையாக மனசு பிரசாதம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையும் வயதினோட இருந்து போகாம இருக்காது. வீட்டுல என்ன ஸ்கூலுக்கு கட்டாம போக விரும்பும் என்னன்னா அவன் அந்த போடம்ப டாஸ் வேண்டி வச்சிருப்பா. அப்ப அந்த பிள்ளை அவ எப்படி அதுக்காண்டி என்னாலும் போகும். ஸோ அவ சூப்பர் லேடி. அவ மாதிரி ஒருத்தரையும் நீங்க வாழ்நாள்ல கண்டிருக்க மாட்டீங்க. எங்க ஊருக்காரர்களுக்கு தெரியும் சூரியக்கா பற்றி. ஸோ அதனால அது முக்கியமா சூரிய ஆகணும். அதனால செல்லமா சூரியக்காரன் கூப்பிடுறாரு. அதில் சூரியோ மேரே குலேந்திரன்டா எங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. சூரியகான்னு சொன்னா தான் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முதல் வணக்கங்கள். உண்மையா சூரியக்காவும் பாட்டாவும் தான் என்ன ரோல் மாடல்ஸ். அதே மாதிரி வேற ஒரு அவையில மாதிரி வந்துட்டுன்னு வரையிலும் எனக்கே தெரியாது. ஆனால் அவையில பின்பற்ற சில விஷயங்களை செய்யணுன்றது. இசைக்கிழமை என்ன பட்டத்தை ஜாழ்ப்பாண கலைஞர்கள் மூலம் பெற்றுட்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அந்த ஆசிரியர் நியமனம் கிடைச்சா கூட போய் பார்க்கும்போது ஆனால் பாட்டா சொல்லுவேன், ஒரு இப்போ என்ஜினியர் டாக்டர்ன்றதுல ஒன்றும் இல்லை. எந்த துறையை நீ எடுக்கிறியோ அந்த துறையில அதை கொண்டு வரப்ப நீ மேலே கொண்டு வர அவைகளுக்கு ஈஸியாக படிப்பிக்க. உண்மையாக சங்கீதம் பண்ணாலே போரிங் எடுக்கணும். ரைட், சங்கீதத்தை யார் படிக்கிறது? ஆனால் அப்போ வந்து பார்த்தா சித்திரமும் வராது. சித்திரம் தெரிஞ்சவங்க தான் சித்திரம் தருவான். டான்ஸ் அவங்கள்ட்ட என்ன கொட்டால அடிக்கிறதுன்னு சொல்லி அது பயம். ஸோ எல்லாம் போரிங் தான், எல்லாம் கஷ்டம்தான். மேத்தும் கஷ்டம் தான் எல்லாருக்கும். சில பேருக்கு ஓடும், சில பேருக்கு ஓடாது. அப்போ என்ன செய்யறது? அப்போ நான் என்ன அதை எப்படி மாணவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். மற்றது ஓயலுக்கு நான் வாத்தியம் கேட்கணும்.
வாத்தியங்கிறதுக்கு ஞாபகத்தில் இருந்தால் ஈஸி. அதாவது படம் இங்கே எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது நான் இந்த தேங்காய் சிரட்டை, இந்த என்ன ட்ரம்ஸ்கள், இந்த குளோரின் வாரது, சீமெண்ட் வார ட்ரம்ஸ்கள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும்